இப்போ நம்ம வெத்தலை செடி நடலாம். வெத்தலை செடி கூட நடும்போது சரியாக வராது. நீங்கள் மண் வந்து நல்லா கரெக்டாக கலந்து வச்சிங்கன்னா சாயில் நல்லா வளரும். இந்த பெட்டர் லீஃப் பிளான்ட் வந்து நடும்போது கொஞ்சம் சாயில்குள்ளே மணல் இருக்கணும், ரிவர் சாண்டு, அப்போ தான் நல்லா வளரும். இல்லைன்னா இன்னொரு வழியே இருக்குது. ட்ரை லீஃப் கம்போஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மணல் கொஞ்சம் செம்மண் அது போல் கலந்து வச்சுட்டா கூட சூப்பராக வளரும். நம்ம கொடி கட்டி விடணும். கிளைம்பர் இது ஒரு கயிறு போல் மெலிசாக கயிறு கட்டிட்டிங்கன்னா மேலுக்கு வந்து ஹைட்டாக போகும். நம்ம வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணி கூட வளர்த்துக்கலாம். அதே போல் கீழெல்லாம் கூட சாஞ்சா போல் நம்ம கட் பண்ணி வளர்க்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு வாசலில் கூட வைப்பாங்க சில பேர், ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் வெத்தலை செடி வளர்க்கும்போது பாதி வெயில் நிழல், ஃபுல்லாகவே நிழல் இருக்கக்கூடாது. இப்போ சன்லைட்டில் வைக்கக்கூடாது. நடும்போது நட்டதுக்கப்புறமா வந்து உடனே வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயில் கொஞ்ச நேரம் நிழல் அது போல் இடம் தேர்ந்தெடுத்து வைக்கணும் பிளான்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக உச்சி வெயிலில் இருந்தால் சரியாக வராது இந்த பிளான்ட்டு. ஆனால் தொட்டிக்கு மேலே நான் பார்த்துருக்கேன், ஃபுல்லாக நிழலிருந்து சில இடத்துலலாம் வளருது. அது வந்து ரொம்ப பெரிய செடி ஆனதுக்கப்புறமா லீஃப் மேலெலாம் சன்லைட் விழும், அதனால அந்த செடி பொழைச்சி நல்லா வளருது. நீங்கள் வந்து கொஞ்சம் போல் வெயில் வர மாதிரி பார்த்துக்கணும் சாயிலுக்குள்ளே, அதாவது தொட்டிக்கு மேலே. இந்த சாயில் எப்படின்னா மணல் கலந்த மண் தான். நான் சின்ன தொட்டியில் தான் நடுறேன் இந்த பிளான்ட்டு கூட. இது போல் மண் எடுத்துகிட்டு, ஆனால் நீங்கள் ஜல்லிக்கல் கொஞ்சம் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு லைன் ட்ரை லீஃப் போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் கோகோபீட்டு 3மே சேர்ந்து கலந்து நான் நட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இது மண் வந்து நல்லா லூஸாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம லைட்டாக உடச்சி வைக்கணும். இந்த ரூட் நல்லா வளரணுன்னா கொஞ்சம் போல் சாயில் எடுத்து விடணும். சைடுக்கும் பாருங்கள், இது போல் வச்சுட்டு இது போல் எடுத்து விடணும். அதுக்கப்புறமா இது போல் சாயில் கவர் பண்ணிடணும். மணல் கொஞ்சம் எப்படி சேர்த்து தான் ஆகணும் நீங்கள், அப்போ தான் நல்லா வளரும் வெத்தலை செடி. கண்டிப்பாக வெத்தலை செடி எல்லோரும் வளர்க்கணும். சப்போஸ் கொடி போகுது, எப்படி இது வளர்க்குறதுன்னா நம்ம வேணுன்ற அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம செடி வளர்த்துக்கலாம். இது போல் நம்ம வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற போல் லென்த்தியான ஸ்டிக் வந்து இங்கே வச்சிடணும். அப்போ தான் அப்படியே கட்டிட்டிங்கன்னா அப்படியே கொடி போகும். நம்ம எந்த அளவுக்கு கொடி போனால் போதும் சொல்கிற அளவுக்கு நம்ம வளர்த்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஷேப் பார்த்து கூட நீங்கள் வளர்த்துக்கலாம் பிளான்ட்டு வெத்தலை செடி. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் அதிகமாக ஊற்றக்கூடாது. டெய்லி ஒரு வாட்டி ஊற்றினாலே போதும். நான் எப்போவுமே சாமந்தி செடிக்கெல்லாம் சொல்லுவேன் பாருங்கள், ஒரு நாள் நல்லா ஃபுல்லாக ஊற்றினா மறுநாள் மேல் சாயில் மட்டுமே நினச்சி வைக்கணும். அது போல் வெத்தலை செடிக்கு ஊற்றலாம் தண்ணி. ஆனால் இப்போ நான் வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருந்த பழைய சாயிலில் தான் நட்டிருக்கிறேன். நல்லா பொறுன்னு தான் இருக்கும். கொஞ்சமாக வெர்மி கம்போஸ்டெல்லாம் சேர்த்துருக்குறேன் சாயிலுக்குள்ளே. நீங்கள் கொஞ்சம் போல் வெர்மி கம்போஸ்ட்டு சேர்த்து நட்டிடுங்க. இது போலலாம் லீஃபில் நடுவில் ட்ரையாக இருந்ததுன்னா பாருங்கள், ட்ரை லீஃபு இதெல்லாம் நீங்கள் பாதி அளவு இது போல் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லீஃபே எடுத்து விட்டுடணும். அப்போ தான் பிளான்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இது போல் நட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணணும். சில்லுன்னு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் பிளான்ட்டு. இது போல் பீட்டல் பிளான்ட்டு நட்டிங்கன்னா நான் சொன்னதெல்லாம் பராமரிச்சிங்கன்னா சூப்பராக வரும் வெத்தலை பிளான்ட்டு. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.